இந்து பண்டிகைகளுக்கு சொல்லக்கூடாது, மற்ற பண்டிகைகளுக்கு சரி. இதுதான் அவங்க மதசார்பற்ற அரசியல், அதாவது இதான் செக்குலர் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கூட மற்ற தலைவர்களும் போனார்கள், அங்க எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தாங்க. வந்த பிறகு என்ன முக்கியமா என்ன பாருங்க, பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ஒன்றும் எந்த பிளானும் மாற்றம் கிடையாது. டெல்லி பொறுத்த மட்டும் மத்திய பிஜேபி தலைவர்கள் நினைப்பது என்னென்றால், இப்ப இல்லை, அண்ணாமலை சந்திக்கிறதுக்கு முன்பே மத்திய அரசிலும் சரி, மத்திய உள்துறை அமைச்சர் பிஜேபியோட மேலிடங்கள்ல என்ன நினைக்கிறேன்னா, ஆக்டர் விஜய் பின்னாடி இருப்பது திமுக. ஒரு பெரிய நல்லாட்சி கொடுத்துட்டோங்கிற கான்ஃபிடன்ஸ் அமைச்சர்களுக்கும் கிடையாது, அந்த எம்எல்ஏஸுக்கும் கிடையாது. எப்படி சந்திக்க போறோமோ, தேர்தலில் என்ன செய்ய போறோமோன்னு ஒரு கவலை இருக்குது. அதை தவிர்த்து இந்த தடவை உதயநிதி ஸ்டாலினை வேற ஒரு முதல்வர் மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆக போகுது. அதை டிக்ளேர் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல. பட் எல்லாருக்கும் தெரியும், இந்த தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே மீண்டும் ஆட்சியில் வந்தால் முதல்வராக கட்டாயமாக உதயநிதி வரப்போறார். ஆனால் உதயநிதிக்கு என்ன டேலண்ட் இருக்குது? அண்ணாமலையும் மற்ற தலைவர்களுக்கும் தமிழ்நாடு நிலைமையை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பிஜேபி மேலிடம். அதுல என்ன தெரிகிறதுனா, ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் ஆப்போசிஷன் அது பிஜேபிக்கு முக்கியத்துவம் இருக்கு. உண்மையான ஆப்போசிஷன் பிஜேபி. டிஎம்கேக்கு எதிர்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். உதயநிதிக்கு முதல்வர் ஆயிட்டார் வச்சுக்கோங்க, அதாவது ஒருவேளை ஜெயிச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தன் மகன் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு தனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் செஞ்சு ஒரு சென்ட்ரல் ரோல், அதாவது தேசிய அரசியல்ல அப்படின்னு ஒரு கணக்கு போடுற மாதிரி பண்றது. ஆனா அது வேற மேட்டருங்க. கேரளா தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஸ்டாலினை ஒத்துப்பாங்களா? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இன்று ரம்ஜான் பண்டிகை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்து பண்டிகைகள், தீபாவளி போன்றவைகளுக்கு எந்த வாழ்த்துக்களும் தெரிவிப்பதில்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. பிரதமர் அவர்களுடைய ரம்ஜான் வாழ்த்து எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, பிரதமர் எப்போதும் வாழ்த்துட்டு இருக்காரு. எந்த சமுதாயினரோட பண்டிகையாக இருந்தாலும் சரி, அதை அவர் வாழ்த்து தெரிவிப்பார். அதில் ஒன்றும் இது கிடையாது. இந்த குறிப்பிட்ட மதத்தோட விழாக்கள் தான் வாழ்த்து தெரிவிக்கணும், சிலது கொடுக்கக்கூடாது. நமக்கு தெரியும், ஒரு டயத்தில் கலந்து இருந்தபோது சொல்கிறேன், ஒரு தடவை விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்த பிறகு அது ஒரு ஒரு சர்ச்சையை எழுப்பி அப்புறம் அவர் கலைஞரை எதுக்கு வாழ்த்து தெரிவிச்சேன்னு கேட்டா போல பல தகவல்கள் அப்போ வந்தது. அதாவது இந்து பண்டிகைகளுக்கு சொல்லக்கூடாது, மற்ற பண்டிகைகளுக்கு சரி. இதுதான் அவங்க மதசார்பற்ற அரசியல், அதாவது இதான் செக்குலர் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஆனால் பிரதமரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் எப்போதும் அவர் வாழ்த்து தெரிவிப்பார். அண்ட் கூடவே அதுவும் சொல்லுவார், இந்த பண்டிகைகளோட நம்ம பாரதிய, அதாவது இந்தியாவோட கலாச்சார அடிப்படையில் இருக்குது. அது எந்த மதத்தோட பண்டிகை இருந்தாலும் சரி, அது நம்ம கலாச்சாரம், இதுதான் கலாச்சாரங்கிறது. சார், இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல பல்வேறு முக்கியமான தகவல்களை முன்வச்சாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தகவல்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படிங்கிற செய்திகள் பரவலா போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? டெல்லியில என்ன சார் நடந்திருக்கு? இல்லைங்க, இதில் பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். ஒன்று, எல்லாரையும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இபிஎஸ்ஸோட டெல்லி பயணம், திரு அமித்ஷாவை சந்திப்பது, அங்கே சந்திச்சுட்டு பிறகு திரும்பி வந்த பிறகு ஒன்றும் கிளியராக ஒன்றும் இண்டிகேட் பண்ணல. அவர் இன்னும் எந்த விதமான இப்போ கூட்டணிக்கு நேரம் இல்லை, தேர்தல் ஒரு ஆண்டு காலம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பிறகு செங்கோட்டையன் அவர் தில்லி செல்வது, அவரும் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார்னு பல தகவல்கள்.
அதுக்கு பிறகு நீங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, நீங்க கூறுவது போல அண்ணாமலை இப்போ அண்ணாமலை கூட மற்ற தலைவர்களும் போனார்கள். அங்க எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தாங்க. வந்த பிறகு என்ன முக்கியமா என்ன பார்க்கிற பாருங்க, பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ஒன்றும் எந்த பிளானும் மாற்றம் கிடையாது. அண்ட் கூடவே உங்களுக்கு மேலவையில் பேசும் பொழுது அமித்ஷா சொல்வது என்னன்னா, அடுத்த அரசு அங்க இந்திய அரசு கட்டாயம் வரும் அப்படின்னு ஒரு உறுதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணார். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இதுல அண்ணாமலை திரும்பி வந்த பிறகு ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன சொல்றாரு. ஒன்று வந்து, இந்த இப்ப இருக்கிற ஆட்சிக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும், டிஎம்கே ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான் நமக்கு மெயின் ஃபர்ஸ்ட் டாஸ்க், முதல் காரியம் அதுதான். இரண்டாவது மேட்டர் அவர் என்ன சொல்றாரு, நம்ம விஜயோட தமிழ் வெற்றி கட்சியோட இது என்ன, இவங்க கொள்கை என்ன, இவர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன அரசியல் செய்யறாரு, டிஎம்கேவையும் பிஜேபியும் ஒன்னா சேர்த்து பேசுறாரு. டிஎம்கே ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலம் இங்க எல்லாம் ஆட்சி பார்த்துட்டு இருக்காங்க. இரண்டாவது, இவர் ஏதோ டிஎம்கேக்கு எதிர்த்து பேசுற மாதிரியும் டிஎம்கே பிஜேபி ஒன்று இருக்கிற மாதிரி எதுக்கு இது செய்யறாரு. அப்போ அதுல பல இதெல்லாம் சுட்டி காமிச்சாரு. அதாவது ரெட் ஜெயின்ஸ், அதாவது ஃபிலிம் பேனர் இருக்கு பாருங்க, டிஎம்கே குடும்பத்தை சார்ந்த கம்பெனி. அந்த கம்பெனியோட முதல் இதெல்லாம் இவர் தானே பண்ணி கொடுத்தாரு ஆக்டர் விஜய். இன்னும் தொடர்ந்து சினிமா தொழிலில் அவருக்கு இன்னும் பிஸ்னஸ் இருக்குது, விஜய்க்கு இன்னும் முடியல. அந்த பிஸ்னஸ் இருக்கிறவர்கள் எப்படி நீங்க டிஎம்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து நீங்க போறீங்க, எதுக்கு இந்த நாடகம் நாடுறீங்க, நீங்க பி டீம், டிஎம்கேட பி டீம்னு ஒரு பெரிய விஷயம். இந்த மேட்டர் தான் அங்கேயும் சொல்லியிருக்காரு. நான் முன்னையே சொன்னேன் உங்களோட, ஒரு இதில் போன தடவை கூட சொன்னேன், டெல்லி பொறுத்த மட்டும் மத்திய பிஜேபி தலைவர்கள் நினைப்பது என்னென்றால், இப்போ இப்போ இல்லை, அண்ணாமலை சந்திக்கிறதுக்கு முன்பே மத்திய அரசுலையும் சரி, மத்திய உள்துறை அமைச்சர் பிஜேபியோட மேலிடங்கள்ல என்ன நினைக்கிறேன்னா, ஆக்டர் விஜய் பின்னாடி இருப்பது திமுக. திமுக சார்பில் தான் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதுல பர்பஸ் என்னன்னா, எதுக்குன்னா, அதாவது இவங்களுக்கு எதிர்த்து இருக்கிற ஓட்டு, ஏன்னா இப்ப டிஎம்கே தலைவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்துல ஒன்றும் பெரிய சாதனை ஏற்படுத்தின மாதிரி தெரியல. ஏதோ ப்ராமிசஸ்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், இது இப்போ அவசர அவசரமாக இன்னும் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா கடைசி இப்போ இந்த 1 ஆண்டு காலம் இல்லை தான் செய்யுது. ஆனால் பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஒரு பெரிய நல்லாட்சி கொடுத்துட்டோங்கிற கான்ஃபிடென்ஸு அமைச்சர்களுக்கும் கிடையாது, அந்த எம்எல்ஏஸுக்கும் கிடையாது. எப்படி சந்திக்க போகிறோமோ தேர்தலில், என்ன செய்ய போகிறோமோன்னு ஒரு கவலை இருக்குது. அதை தவிர்த்து இந்த தடவை உதயநிதி ஸ்டாலினை வேற ஒரு முதல்வர் மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆக போகுது. அதை டிக்ளேர் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல. பட் எல்லாருக்கும் தெரியும், இந்த தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே மீண்டும் ஆட்சியில் வந்தால் முதல்வராக கட்டாயமாக உதயநிதி வரப்போறார். ஆனால் உதயநிதிக்கு என்ன டேலண்ட் இருக்குது, எப்படி செயல்படுவார், கட்சிக்குள்ள என்ன ஆக போகுது, டிக்கெட்டுக்கு யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது, சீனியர் சேவலை பேர் ரிட்டையர் பண்ண சொல்லுவாங்க, இந்த கவலைகள்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். இதில் இப்போ என்ன விஷயம் என்னன்னா பாருங்க, ஆக்டர் விஜய் நம்பி எதிர்கட்சிகள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி போட முடியாதுங்கிறது நிச்சயமாயிடுச்சு. பாருங்க, இபிஎஸ் தில்லி செல்வதற்கு முன்பாக இபிஎஸ்க்கும் ஆக்டர் விஜய் கட்சிக்கு நடுவில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. பல கூட்டணி பத்தி பேசியிருக்கான பல விவரங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல அந்த பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அது முன் போகவில்லை. காரணம் என்ன, விஜய் ஒன்றும் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போட்டியிடுங்கிற கருத்தை கொஞ்சம் மாத்திட்டு வர்றாரு. அப்ப அவரை மாத்த சொல்றது யார்? ஏன்னா முதல்ல சொன்னார் என்ன, கூட்டணி கூட்டாட்சி சொல்லி கட்சி தொடங்கிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாத்திட்டார். இப்ப பிரசாந்த் கிஷோர் மூலமாகவும் என்ன சொல்லப்பட்டது, இல்ல இல்ல தனியா தான் போட்டிடுவாங்க, யாரோடையும் ஒன்னா போக மாட்டாங்க. அதுக்கு பின்னணியில என்ன கூறப்படுவது என்னன்னா, அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எவ்வளவு சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணும் அதை வச்சு இது வந்தது. சும்மா 100 சீட்டெல்லாம் கண்டெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இல்லை. அண்ட் அதிமுகவும் அவ்வளவு சீட்டு கொடுக்கவும் தயாரில்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் தமிழ் வெற்றி கட்சி அன்டெஸ்டட், இதுவரை எந்த தேர்தலையும் போட்டியிடவில்லை, இதுதான் முதல் தேர்தல். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எப்படி 50 60 70 சீட் எப்படி கொடுப்பது? இவங்க ஸ்ட்ரென்த் என்ன, இவங்க ஆர்கனைசேஷன் என்ன, இவங்க கேண்டிடேட்ஸ் யாரு, இப்படி இருக்குது. இந்த மேட்டர்லாம் நம்ம கேள்விப்படுது என்னன்னா, அண்ணாமலையும் மற்ற தலைவர்களும் தமிழ்நாடு நிலைமையை அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் பிஜேபி மேலிடத்தில்.
அதுல என்ன தெரியுதுன்னா, ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் ஆப்போசிஷன் அது பிஜேபிக்கு முக்கியத்துவம் இருக்கு. உண்மையான ஆப்போசிஷன் பிஜேபி. டிஎம்கேக்கு எதிர்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த இடத்த கூட அதிமுகவால சரியா பிடிக்க முடியாத ஒரு நிலைமை. காரணம் என்னன்னா, கட்சிக்குள்ள வேறு வேற கருத்து இருக்கிறது. இன்னும் இபிஎஸ் வந்து அமித்ஷாவோட பேசிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கூட அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி போகலாமா. ஆனால் ஒரு பொழுதும் ஓபிஎஸோடையோ சசிகலாவோடையோ டிடிவி தினகரனோடையோ எந்த விதமான இது கூடாது. அப்போ கட்சியில் இருக்கிற பிளவு, இவர்கிட்ட கட்சி சின்னம் இருக்குது, இவர்கிட்ட பல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு தலைவரை இப்போ பாருங்க, செங்கோட்டையன் ஒரு காலத்தில் இவரோட கூட இருந்தவர். ஆனால் இப்போ அவர் கூட என்ன சொல்றாரு, இவரோட இது சரியில்லை, இந்த மாதிரி போச்சுன்னா எதிர்கட்சி என்ன சாதிக்க போறது. அதனால பிஜேபி கிட்ட பாருங்க, முதல்ல பிளான் என்ன இருந்துச்சுன்னா, இபிஎஸோட பேசி நீங்க ஒரு அலையன்ஸுக்கு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. பண்ண பிறகு நம்ம எதிர்கட்சிகள் தரப்பிலேருந்து ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பிக்கணும். ஆனா இபிஎஸ் பின் வாங்கிட்டாரு. அவருக்கு திருப்பி திருப்பி கவலை தன்னை பத்தியும் தன் பதவி பத்தியும் தன் 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 பொறுப்பில் இருக்கிற கட்சி தன் பொறுப்பில் இருந்து வெளில போயிடக்கூடாது, இந்த மாதிரி மேட்டர் வருது. ஆனா அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் மேலிடம் என்ன சொல்வது என்றால், தமிழ்நாடு கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நம்ம அவசரப்பட வேண்டாம், ஏன்னா வேற வழி கிடையாது. அதிமுகக்கு இபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா போக போக வேற ஆப்ஷன் இருக்காது. எல்லா எதிர்கட்சிகளும் நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா தான் டிஎம்கேவை நீ இது பண்ண முடியும், அந்த கூட்டணியை எதிர்த்து போட்டியிட முடியும். இல்லைங்கன்னா என்ன ஆகும்னா உங்க லாஸ் ஆகிடும். இபிஎஸ்க்கு பெரிய லாஸ் வந்துடும் இந்த மாதிரி ஒன்று சேராம இருந்தா. ஸோ அதனால மேலிடம் அண்ணாமலையிடம் சொல்லுது என்னன்னா, நம்ம என்ன தயாரிப்போமோ நம்ம தயாரிச்சுட்டே போவோம், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே போவோம். ஸோ அது ப்ரிப்பரேஷன் எப்படி, கிரவுண்ட் லெவல்ல ஆக்ஷன். நம்ம கேம்பெயினை விகரஸா வச்சுப்போம், நம்ம கமிட்டிஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணுவோம், பூத் லெவல் கமிட்டிஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து அண்ணாமலை டெல்லியில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பாருங்க எனக்கு ஒன்றும் இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் இல்லை, எந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பை நான் செஞ்சாச்சு, உங்களுக்கு வேற ஏதாவது பொறுப்பு எனக்கு தரணும் நான் ஏற்றுக்க தயார், இல்லை நான் தொடர்ந்து தமிழ்நாடு பார்த்துக்கணும் தமிழ்நாடு பார்த்துக்க தயார், வேற எந்த பொறுப்பு கொடுத்தாலும் ஒரு கழகம் தொண்டருங்கிற ஹிசாப்ல நான் இது பண்ண தயார் இல்லைங்க. அதாவது மேலிடம் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன்னாடி இருக்கிறது என்னன்னா, இந்த தரம் தமிழ்நாடு ஒரு எதிர்கட்சி ஆளும் ஆட்சி. இதுல பாருங்க ஸ்டாலின் இப்ப தன்னை ரொம்ப பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. திரும்பி அதாவது இரண்டாவது மீண்டும் ஒரு பேக் டு பேக் டிஎம்கே ஆட்சிக்கு வரணுங்கிறது ஆசைப்படுறது ஒன்று. ரெண்டாவது தன்னை ஒரு தென்னிந்தியாவோட பெரிய எதிர்கட்சி தலைவர் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வக்ஃப் பில் மேட்டரா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்ல கல்வி திட்டம், அதுல மற்றவங்க முழுக்க கோஆபரேட் பண்ணாட்டி கூட சவுத் ஸ்டேட்ஸ் அதாவது தென் மாநிலங்களுக்கு ஒரு தலைவர், தென்னிந்தியாவிலிருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பண்ணி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்ப கூட பாருங்க வக்ஃப் பில்லு அதே சொல்ல, எல்லாருக்கும் லெட்டர் எழுதி இல்ல இதை அப்போஸ் பண்ணணும், இதை எதிர்க்கணும் நம்ம. இவர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, ஒரு காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு என்ன ரோல் இருந்ததோ, அது என்டிஏ அரசா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு தேவகவுடா அரசுலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்தது அவருக்கு. அந்த மாதிரி தன்னை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, அடுத்தது உதயநிதி இங்க முதல்வர் ஆயிட்டார் வச்சுக்கோங்க. அதாவது ஒருவேளை ஜெயிச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தன் மகன் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு தனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் செஞ்சு ஒரு ஒரு சென்ட்ரல் ரோல், அதாவது தேசிய அரசியல்ல அப்படின்னு ஒரு கணக்கு போடுற மாதிரி படுறது. ஆனா அது வேற மேட்டருங்க. கேரளா தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஸ்டாலினை ஒத்துப்பாங்களா, இல்ல கர்நாடக தலைவர்கள் சித்தராமையா எல்லாம் ஒத்துப்பாங்களா? இப்போதைக்கு சரி நீங்க பாஜக எடுத்து பண்றீங்கன்னு பண்றாங்க. ஆனா அந்தந்த மாநிலங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அந்தந்த அது காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்கு சொந்த சேலஞ்சஸ் இருக்குது. இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, இன்னும் அடுத்த ஒன்று ரெண்டு நான் சொல்வது என்னன்னா, அடுத்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஆகும். இப்போ முதல்ல தேசிய அளவில் இப்போ தலைவர் யார் அடுத்த பிஜேபி பிரசிடென்ட் ஆப்புறாரு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஆனால் யார் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, தமிழ்நாடை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மேலிடமோட மெயின் குறிக்கோள் என்னன்னா,
நன்றாக போட்டியிட வேண்டும். எப்படி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோமோ அதை விட நன்னா போட்டியிட வேண்டும். அப்ப செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. அது கேண்டிடேட்டா இருக்கட்டும், செலவு பண்றதுல இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நன்னா செய்யணும். ஏன்னா பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும் மேலிடம் சொல்வது என்றால் ஃபண்ட்ஸோ ஃபைனான்ஸோ இஷ்யூ கிடையாது. ஆனா வர ஃபண்ட்ஸை நீங்க ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல கேண்டிடேட் போடணும், நம்ம கேடரை நம்ம உற்சாகப்படுத்தி வைக்கணும். ஏன்னா பாருங்க, பாராளுமன்ற தேர்தல் பிறகு கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு. அறக்கட்டளை விவகாரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆர்கனைசேஷன் மேட்டர்ஸ்லாம் கொஞ்சம், அது என்ன சொல்வது, கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டு நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு ஒரு பெரிய இது இருக்குது. அதை தவிர்த்து சிவா சார், இப்போ வர ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் தமிழ்நாடு வருகிறார். ராமேஸ்வரம் செல்ல இருக்கிறார். அந்த பம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார், புது பாலத்தை. மீண்டும் ரயில் போக்குவரத்து புது இதில், புது இதில் போகுது, பம்பன் பாலத்தில். அப்போ வரும்போது அங்கேருந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கட்டாயமாக பிரதமர் கொடுப்பார். அதுக்கெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட ஃபோக்கஸில் இருக்க போகுது. இதில் சந்தேகமே கிடையாது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.